ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிளில் டெலிவரி பண்ணுறீங்க ஸ்விக்கி, கஷ்டமா இல்லை? கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஏன் பண்ணுறீங்க? பைக்கில் பண்ண வேண்டியதானே? பைக்கில் எல்லாம் ரொம்ப 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் விடுவாங்க சைக்கிளில். எவ்வளோ நாள் ஆனால் சைக்கிளில் பண்ணிருக்கீங்க? 1.5 years. 1.5 years பண்ணிருக்கீங்களா? இப்போ அன்றைக்கி நான் உங்களை பார்க்கும்போது அந்த மேட்லலாம் கஷ்டப்பட்டு ஏறுறீங்களே, அப்போ சைக்கிள் விட்டு இறங்கி தள்ளிட்டு போகும்போதெல்லாம் கடுப்பாக இருக்காது? தள்ளிட்டு தான் போகிறேன் கொஞ்ச தூரம். சரி, அந்த பழகமாச்சு. பழகமாயிருச்சு. சரி, நான் என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, அது 30,000 ரூபா கியர் சைக்கிள், அது எடுத்துக்கிறீங்களா? சரி வாங்க. ஐயோ, உள்ளே வந்தோன்னா ஞாபகம் அது, அந்த சைக்கிள் ஆக்சுவலி தூத்துக்குடியில் இருக்குது. ஒரு 10 நாள் ஆகும், பரவாயில்லையா? சும்மா சொன்னாங்க, வாங்க வாங்க. அது வரைக்கும் பாருங்க, ஃப்ரெஷ் புது சைக்கிள், யூஸ் பண்ணாமல் இருக்கு பாருங்க டயர்லாம். ஓகேவா, எடுத்துக்கிறீங்களா? சூப்பராக இருக்கா? சரி வாங்க, இப்படி எடுத்துட்டாங்க, அந்த சைடு வச்சு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் பைக்கு நான் கூட இப்போ ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இது என்கிட்ட இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ் ஆகும் என்கிட்ட இருக்கிறத விட. ஓட்டுங்க. நல்லா இருக்கா சைக்கிள்? ஓகே தானே? அப்படியா? ஓகே, ஓடிடுவீங்களா? சரி பார்த்துக்கிட்டு ஏன் போகுது, நான் வைக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ சேதனை பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் வந்து அவர் சசின்றவர் ஒரு டெலிவரி பாய்க்கு ப்ரொவைட் பண்ணார். ஸோ அவரோட ஓன் மணியில் ஒரு கியர் சைக்கிள் வந்து பார்த்து ப்ரொவைட் பண்ணார். ஸோ அதை அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் செஞ்சார். ஏன்னா அவருக்கு பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. யூடியூப்பில் ஒரு பிரபலமான ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் அவர் கண்டென்ட்டுக்காகலாம் இது பண்ணல. பர்சனலாக நான் சசி அவர் கான்டாக்ட் பண்ணி பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என்னை ஒரு முறை பார்த்தாங்க, வழியில் பார்த்தாங்க, சைக்கிள் டெலிவரி பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே அவருக்கு கியர் சைக்கிள் ப்ரொவைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 12th முடிச்சிருக்கிறதுனால அவருக்கு வேலை வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்களால் யார் மூலியமாச்சு ஒரு ஹெல்ப் நடக்கும், அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அவரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஸோ அவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ யாருக்கு வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் போதும், அது யாருக்காச்சும் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் நடக்கும். ஐபிஎல்ல எந்த வருஷம் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க? லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். லாஸ்ட் இயரா? லாஸ்ட் இயரா? கரெக்ட். எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்ல, லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தேன். லாஸ்ட் நீங்க பாத்தீங்களா? சத்தியமா பார்த்தேன். யார் வின் பண்ணதுன்னு தெரியுமா? விராட் கோலியா? கரெக்ட். அப்ப கண்டிப்பா நீங்க பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். இல்ல, பார்த்தேன், கன்ஃபியூஸ் ஆயிருச்சு லைட்டா. டீம் பிளேயர்ஸ்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. லாஸ்டா அந்த டிராஃபி எல்லாம் வாங்குனதெல்லாம் பாத்தீங்களா விராட் கோலி? பார்த்தேன். எப்படா அடிச்சாங்க நமக்கு தெரியாம? கொஞ்சம் வழி விடுங்க. நடு ரோட்ல நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் என்னால பார்க்க முடியல சார். ஆல்ரெடி எனக்கு பொண்ணு கிடைக்கல, வயசு வேற 30 தாண்டி 35 ஆக போகுது. மனசு ரொம்ப நொந்து போய் நல்லா இருக்கிறாரு. குறிப்பிட்ட வயதை சார்ந்த ஒரு மனிதன் அவனுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன நடக்கும்னு எல்லா மேட்டரும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும் தேவைப்படல. சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க, கரெக்டாக சொல்ல மாட்டாங்களே. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்களேன், கேட்போம். एक सेकंड मैं वाइट ले लेता हूँ, आप ब्लैक ले लीजिए। थैंक यू।
भाई मैं ब्लैक ही ले लेता हूँ, तू व्हाइट ले ले। அல்டிமேட்.